வாழ்க வளமுடன். அருட்பெயர் ஆற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விபரீத ராஜயோகத்தை பற்றி. மிகப்பெரிய செல்வாக்கு, மிகப்பெரிய கீர்த்தி, மிகப்பெரிய செல்வ செழிப்பு, சிறந்த அரசன் அப்படின்னு சொல்ல, அதாவது அரசருக்கெல்லாம் அரசன் சொல்லுவாங்க இல்லையா, எல்லா விதத்திலையும் மிக புகழுடைய உச்சிக்கு கொண்டுக்கிட்டு போயிடும் இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த அமைப்பு எல்லாத்துக்கும் ஏன் அமையறதில்லை அப்படிங்கிறது, இந்த கர்மவினை மூலிமா அவங்கவுங்க செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த ராஜயோகம் மாறி அமையிறது. அப்போது நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி முழுசாக இல்லைனாலும் கூட ஒரு சில கிரகங்கள் இந்த ராஜயோகத்தை தொற்றுக்கா, இந்த விபரீத ராஜயோகத்தை தொற்றுக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆரம்ப காலகட்டங்களில் மிகப்பெரிய சிக்கல்லையும் இன்னல்களையும் நம்மளுக்கு உருவாக்கி பின்னாடி உங்கள் பேர் நிலைக்கிற மாதிரி செஞ்சிடும். அனைவரும் பேசக்கூடியதாய் காலத்துக்கும் நம்மளே இல்லைனாலும் கூட நம்மளை பற்றி பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய புகழை கொடுக்கக்கூடியது தான் இந்த விபரீத ராஜயோக அமைப்பு. இப்போது இது எந்த கிரகம் எந்த இடத்துக்கு இருக்கணும், எந்த கிரகத்தை பார்க்கணும், யார் கூட சேர்க்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது. இந்த மாதிரி அமைஞ்சாதான் நம்மளுக்கு இந்த விபரீத ராஜயோகமே நம்மளுக்கு வேலை செய்யும். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, 8க்குரிய கிரகம் 6 இல்லைன்னா 12 இருந்தால் கூட இருக்கணும். அதே போல் 6க்குரியவர் 8 அல்லது 12 இருந்தாலும், 12க்குரிய கிரகம் 6 அல்லது 8 இருந்தாலும், இந்த பாயிண்ட் மட்டும்தான் விபரீத ராஜயோகத்தை குறிக்கக்கூடியது. இது ஒரு அசாதாரணமான ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை, அதில் ஒரு சிறு பகுதியாவது நம்ம ஜாதகத்தில் விழுந்திருக்கும். ஒரு பூர்வ புண்ணிய கர்மா, நம்முடைய முன்னோர்கள் நல்லது பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் புண்ணியம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ராஜயோக அமைப்பு நம்ம ஜாதகத்தில் விழுந்திருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒன்றும் பார்க்குறது தப்பில்லை, செக் பண்ணிக்கலாம்ல. சரி, இந்த 6, 8, 12 இதனுடைய அதிபதிகள் தங்களுக்குள்ள சேர்க்கை அல்லது பரஸ்பர பார்வை அல்லது பரிவர்த்தனை, இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தம் பெற்றிருந்து மற்ற கிரகங்களோடு மேற்படி சம்பந்தம் பெறாமல் இருக்க வேண்டும். இந்த சம்பந்தம் ஏற்பட்டக்கூடிய இந்த 6, 8, 12 சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் இருக்கணும். வேறு கிரகம் எதுவும் நம்மளுக்கு கூட இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா பிரச்சனையை நம்மளுக்கு உண்டு பண்ணிடும் சொல்லலாம். இந்த மாதிரி அமைப்பு 6, 8, 12 இந்த 2 பேர்த்துக்குள்ளே மாறி மாறி அமைஞ்சிருந்தாங்க அப்படின்னாக்கா, இவங்க மிகப்பெரிய கீர்த்திமான்களாகவும் செல்வ செழிப்பு மிக்கவங்களாகவும் மிகப்பெரிய அரசனாகவும் அரசர்களுக்கெல்லாம் அரசனாகவும் போற்றப்படக்கூடிய ஒரு ஜாதகமாக நம்மளுக்கு அமையும். இப்போது நான் மேலே கொடுத்துருக்கிறது பேரறிஞர் அண்ணாவுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 6க்குண்டான புதன், 8க்குரியவரான சூரியன், 12க்குரியவரான குரு, இந்த 3 பேரும் சேர்ந்து இணைஞ்சு சூரியன் இடமான சிம்ம ராசிக்குள்ள லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துக்குள்ளே அமைஞ்சிருக்காங்க. இந்த ஜாதகர் மாபெரும் பெரிய இலக்கியவாதி, மிகச்சிறந்த மேடை பேச்சாளர், அடுக்கு சொல் அலங்காரத்தில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லலாம். திமுக கட்சியை துவங்கி காங்கிரஸோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து திராவிட கட்சியை ஆரம்பித்து வச்சவர் அண்ணா தான். இன்றைக்கி அனைத்து திராவிட கட்சிகளும் இவரோட பேரை தாரக மந்திரமாக பயன்படுத்துது அப்படின்னு சொன்னால் இந்த கிரக அமைப்பு தான் நம்மளுக்கு காரணம். இது நம்முடைய அண்ணாவுடைய ஜாதகம். இந்த ராஜயோகத்தை கொண்டிருக்கிறதுனால இன்றைக்கும் அவருடைய புகழ், அவருடைய எந்த விதத்துலேயும் அவரோட மரியாதை மங்காமல் இருக்கு. சரி, இப்படி அமைஞ்சிருச்சு இவங்களுக்கு.
ராஜயோகத்தில் அமைஞ்சிருச்சு. இவர் மிகப்பெரிய செல்வாக்காக இருக்கிறார், மிகப்பெரிய அரசனாக நம்மளுக்கு ஆளக்கூடிய வாய்ப்பு உண்டு, இவங்க பேசாதவங்களே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். இந்த வித ராஜயோக அமைப்பு உள்ள இந்த கிரகம் 3 கிரகத்தோட 5, 10க்குண்டான சுக்கிரனும் சேர்ந்து நிற்கிறார். அது ரொம்ப மெயின். ஆனால் இது என்ன ஆகும், இப்படி சேரக்கூடாது. அந்த 3 கிரகம் மட்டும் நம்மளுக்கு, அதாவது புதன், குரு, சூரியன், 6க்குண்டானவன், 8க்குண்டானவன், 12க்குண்டானவன், இந்த இடங்கமெல்லாம் இந்த கிரகமெல்லாம் சேர்ந்து 8ஆம் இடத்துல நின்று ராஜயோகத்தை தந்தது அப்படின்னு சொன்னாலும் கூட, இன்னும் ஒரே ஒரு கிரகம் அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 5, 10க்கு சொந்தமான ஒரு கிரகம் உள்ளே சேர்ந்ததுனால இந்த ராஜயோகம், மிகப்பெரிய ராஜயோகமே இவருக்கு கெட்டு வீணாக போச்சு, பலனளிக்கலை, பங்கமாகி போச்சு. அதனால் இதனோட சுக்கிரன் சேர்ந்த காரணத்தினால 5 ஆண்டு முதலமைச்சராக பணியாற்ற முடியாமல் பதவியேற்ற 2 ஆண்டுக்குள்ள தன்னுடைய மரணத்தை தழுவ வேண்டியதாக போச்சு. இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள், ராஜயோக ஜாதகத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த 6, 8, 12 சம்மந்தப்படாமல் இருக்காது. ஏதோ ஒரு முறையில் பார்வை இருந்தாலும் சரி, செயற்கையாக இருந்தது அப்படின்னா உடனடி பலன் வச்சுங்களேன், பார்வை கொஞ்சம் தள்ளி கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஆரம்ப காலகட்டங்கள் கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாக்கும். பின்னாடி காலகட்டங்கள் தன்னோட மறைவுக்கு பின்னாடியும் தன்னுடைய பேரை நிலைநிறுத்தி வச்சுட்டு போயிடும்னு சொல்லுவாங்க இந்த ராஜயோக அமைப்பு. ராஜயோக அமைப்புங்கிறது ஒன்று. இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இவருக்கு இந்த விபரீதம் எப்படி நிகழ்ந்தது, எப்படி இவரால் கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு அந்த 5, 10க்குண்டான சுக்கிரன் 8ஆம் இடத்துல சேர்ந்ததுனால தான். இப்போ இந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பு இருக்கும் இல்லையா, நம்முடைய கர்மா, நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப ஏதோ ஒரு தொடர்பு இருந்தது அப்படின்னா, அரசனாக வேண்டாம், பேரரசனாக வேண்டாம், ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு செழிப்பு, மற்றவங்ககிட்ட ஒரு நல்ல மரியாதை, இதெல்லாம் கிடைக்கும் நம்மளுடைய ஜாதகத்திலையும் இந்த மாதிரி அமைஞ்சிருந்தது அப்படின்னா. இது எல்லாத்துக்கும் அமைஞ்சிருக்குமா அப்படின்னு சொன்னால் அப்படி அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு ஜாதகம் அதாவது இந்த நிமிஷத்தில் ஒரு பிறந்த ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னாக்கா, இதே மாதிரி இதே நிமிஷத்தில் இதே தேதியில் இன்றைக்கி கோடிக்கணக்கான குழந்தைகள் ஜனனமாகும். இப்போ பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நேரத்தில் இவர் மட்டுமா பிறந்திருப்பார், இன்னும் கோடிக்கணக்கான குழந்தைகள் பிறந்திருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் இந்த ராஜயோக அமைப்பு கூடி வராது. ஏதோ சில மாற்றங்கள் நிகழ்ந்து அவங்கெல்லாம் வேறு கேட்டகரியில் நம்மளுக்கு இருப்பாங்க. குணாம்சம் சரி, பதவி நம்மளுக்கு தக்க வச்சுக்கிறதும் சரி, அந்த 2 வருஷம் மட்டும்தான் ஆண்டு நம்மளுக்கு மரணத்தை தழுவினதும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. என்ன காரணம், அவங்களுடைய கர்மா பிரகாரம் இப்படித்தான் விதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் விதிக்கப்பட்டது தான், அது முறை பிரகாரம் தான் நம்மளுக்கு நடந்து வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஜாதகம் இதே கேட்டகரியில் நம்மளுக்கு அமைகிறதுக்கு 500 வருஷம் ஆகும்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் ஒரு தகவல் நம்மளுக்கு படிச்சிருக்கோம். அதே போல் தான் இவரோட ஜாதகம் மாதிரி நம்மளுக்கு இருக்க வேண்டாம் அப்படின்னாலும் கூட வேண்டாம், அவரோட ஜாதகத்தளவுக்கு நம்மளுக்கு கூட வேண்டாம். அவங்கெல்லாம் பெரும் புண்ணியம் பண்ணவங்களாக இருக்கட்டும், அந்த ஆன்மா ஒரு நல்ல நிலையில் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியே நம்மளுக்கு தெரியும். அதே போல் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மா அப்படின்னு சொல்கிறது, முன்னோர்களுடைய செய்த கர்மா நல்வழி தீவினைகளுக்கு ஏற்ப இந்த சமயத்தில் இந்த 6, 8, 12ஆம் இடங்கள் எங்கேயாவது ஒரு பக்கம் சம்மந்தப்படும் போது கட்டாயம் பின் வாழ்க்கையில் நம்ம ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு வரலாம். மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு செல்வ செழிப்போட. அப்போ நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு முறை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது எந்த வகையில் நம்மளுக்கு சம்மந்தப்படுது, எந்த வயசில் நம்மளுக்கு வரும், அதுக்குண்டான தசாபுத்திகள் நம்மளுக்கு வருதா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் பாலா.